119 49 முதல் 64 வசனம் வரை மாறி மாறி வசனம் கடைசி வசனத்தை சேர்ந்து வசிக்கலாம். நீர் என் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடையனுக்காக நினைத்தருளும். அகந்தக்காரர் என்னை மிகவும் பரிசனம் பண்ணி நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்கிறேன். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நானும் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். துன்மார்க்கனின் கட்டளைகள் என்னை கொள்ளையிட்டு உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதி. 50ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இதை பார்க்கும்போது அதுவே என் சிறுமையிலும் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. லேலியா. கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன் என்று பக்தன் கூறுகிறார். 51ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 57ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதை பார்க்கும்போது அவன் தன்னுடைய பங்காய் வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய பங்காய் யாரை வைத்திருக்கிறோம்? கர்த்தரே நம் வாழ்வின் பங்கு. லேலியா. 59ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தை பார்க்கும்போது என் வழியை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிக்கு நேராக திருப்பினேன். உமது நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்தியில் எழும்புவன் என்று கூறுகிறார். இந்த வசனத்தின் மூலம் ஆறுதலும் தேறுதலும் பெற்ற நல்வழி நடக்க வேண்டும். 63வது வசனத்தில் உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவரும் நான் தோழன் என்று கூறுகிறார். லேலியா. அவர் தன்னுடைய தோழனாக கர்த்தருக்கு பலன் பண்ணுகிறவன், கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவனுமே வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய தோழனாக யாரை வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். லேலியா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஜீவிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி முடிக்கிறேன். ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரத்தின் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சபை போதக சபை மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து வரவேற்கிறேன். சற்று நேரம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆம், தேவன் தாமே இந்த வசனத்தை நமக்கு தந்தபடியால் சற்று நேரம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை வழிநடத்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் எங்களை ஒன்று கூட்டிய மேலான கிருபைக்காக நன்றி. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் எடுத்திருக்கிற இந்த பகுதியை ஆசீர்வதிப்பீராக. தேசப்பா தாம் எங்களோடு பேசுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு தடவை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த உலகம் இருளில் இருந்த போது எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளி. பைபிள் ஆதாரமாக சொல்லப்பட வேண்டும் என்றால், வேதத்தில் இந்த உலகத்தில் முதலாவது தேவன் வெளிச்சத்தை படைத்தார். வெளிச்சம் நல்லதென்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். வெளிச்சத்திற்கு வெளிச்சம் என்று பெயரிட்டார். உலகம் இருளால் இருப்பதை பார்க்க முடியாமல் இயேசு அந்த இடத்தை வெளிச்சமாக்கினார். இருளானது இருளென சொல்லப்படுவது இருளென சொல்லப்படுவது பாவம். வெளிச்சம் என சொல்லப்படுவது பரிசுத்தம். இருளென சொல்லப்படுவது பாவம். அந்த பாவத்தில் இருக்கும் நம்மை அவர் வெளிச்சத்துக்கு மாற்றினார். அந்த இருளில் இருக்கும் பாவியாகிய நம்மை அவர் வெளிச்சத்துக்கு மாற்றி பரிசுத்தமாக்கினார். அப்படியானால் நாம்
தேவனோடு சேர்ந்திருப்பதால் இருளான அந்த பாவத்தை விட்டு நாம் வெளிச்சத்துக்கு மாற வேண்டும். இரவு நேரத்தில் ஒளி பெற வெளிச்சம் அவசியம். இந்த வெளிச்சத்தை நாம் விளக்கிலிருந்து பெறுகிறோம். ஒருவர் வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். ஆம், விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள். அதை தேவன் எப்படி சொல்கிறார் என்றால், விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் மூடி வைக்க மாட்டார்களாம், என்றும் அதை விளக்கு தண்டில் மேல் ஏற்றி வைப்பார்கள் என்று சொல்கிறார். நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒளி வீசுவார்களாய் இருக்க வேண்டும் இருந்தால் அவருக்கு தன்னைத்தானாகவே நமக்கு வெற்றிகளும் உயர்வுகளும் வந்து சேரும். கிறிஸ்துவுக்குள் நாம் ஒளி வீசுவார்களாக இருந்தால் நமக்கு உயர்வுகளும் வரும். விளக்கு தண்டின் மேல் ஏற்றுவது போல் நாமும் உயர்வுகளை அடையலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்துவுக்குள் நெருங்கி வளர்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு தன்னைத்தானாகவே வெற்றிகளும் உயர்வுகளும் வரும். விளக்கானது தன் வீட்டிற்குள் இருக்க அனைவருக்கும் வெளிச்சத்தை தருகிறது. அதே போன்றுதான் நாமும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் அனைவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கலாம். உதாரணமாக மெழுகுத்திரி தூரத்தில் நின்று பார்க்கும்போது பிரகாசமாக இருக்கும். அதாவது கிட்டி வந்து பார்க்கும்போது அது தன்னைத்தானே உருக்கி இருக்கும். அதே போன்றுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தூரத்தில் நின்று பார்க்கும்போது பிரகாசமாக இருக்கும். பக்கத்தில் வந்து பார்க்கும்போது மெழுகு உருவதை போல் நாம் அழுது கொண்டிருப்போம். அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து, நாம் செய்த பாவத்திற்கு அவர் மரித்து நமக்காக இரத்தம் சிந்தி இவ்வுலகத்தில் மனுஷர் எடுத்து வந்தார். இவ்வுலகத்தில் இயேசுவின் வருகை வரும்போல் நாம் 10 கன்னிகைகளைப் போல் விளக்கு ஏந்தி கொண்டவர்களாக நிற்க வேண்டும். அப்பொழுது நாம் பரிசுத்தமாயிருப்போம். அப்பொழுது இயேசுவுடன் நாம் செல்வோம். இவ்வுலகத்தில் அவர் வரும்போது இருளெல்லாம் மாறும், இவ்வுலகம் பிரகாசமாக இருக்கும். நாம் எப்படி ஒளி கொடுக்கலாம்? சங்கீதம் 119 அதனுடைய 105ஆம் வசனம். தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது. நம்முடைய வசனம் எப்படி இருக்கிறதா? உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆம், அப்படி அவருடைய வசனம் என்றென்றைக்கும் இந்த வசனத்தின்படி நாம் சொல்லப்படுகிறது. அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது. அப்படியானால் நாமும் அவருடைய வேதத்தை கைக்கொண்டு அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாமும் வெளிச்சமாகும். தேவனை பற்றி கொண்டால் நாம் வெளிச்சமாகலாம். அதாவது பாவத்தில் இருக்கும் நாம் இயேசுவோடு சேர்ந்தோமானால் வெளிச்சமாக மாறலாம். இந்த வசனத்தின்படி நீங்களும் தேவனோடு இணைந்து இருளில் பாவத்தில் இருக்காமல் வெளிச்சமாக தேவனோடு இணைந்து இருப்பீர்களாக. വായിക്കാം. നേരത്തെ വായിച്ച വായിക്കാം മലയാളത്തിൽ. ഒരു മകനെ പ്രസവിച്ചു. അവൻ സൗന്ദര്യമുള്ളവനെന്ന് കണ്ടിട്ട് അവനെ 3 മാസം ഒളിച്ചു വെച്ചു. ഹല്ലേലൂയ. ഈ സംഭവം BC 1006 ഈ സംഭവം നടക്കുന്നത്. അമ്രാൻ എന്ന് പറയുന്ന പുരുഷനും ജോഷിക്കോസ് എന്ന് പറഞ്ഞ ജനിച്ച ഒരു പൈതലാണ് മോശെ. അന്നത്തെ കാലത്തിൽ ഫർവോന്റെ കൽപ്പന എല്ലാ എബ്രായ ആൺകുട്ടികളെയും നദിയിലിട്ട് കൊന്നുകളയണമെന്നാണ് അന്നത്തെ കൽപ്പന. ഈ മോശെ എന്ന് പറയുന്ന ആൺകുട്ടിയെ കൊല്ലുവാൻ മനസ്സില്ലാതെ 3 മാസം ഒളിപ്പിച്ച് താമസിപ്പിച്ചു. പിന്നെ ഒളിപ്പിക്കുവാൻ കഴിയാതെ വന്നപ്പോൾ ഞാങ്ങണ കൊണ്ടുണ്ടാക്കിയ പെട്ടകം വാങ്ങി. എന്താണ് ഞാങ്ങണ കൊണ്ടുണ്ടാക്കിയ പെട്ടകം വാങ്ങാൻ കാരണം? എല്ലാവരും മരം കൊണ്ടാണ് പെട്ടകം ഉണ്ടാക്കും. നോഹ മരം കൊണ്ടാണ് പെട്ടകമുണ്ടാക്കി. എന്നാൽ ഈ മോശെ എന്ന് പറയുന്ന ആൺകുട്ടിയെ കിടത്തുവാൻ ഞാങ്ങണ കൊണ്ടുണ്ടാക്കിയ പെട്ടകമാണ് വാങ്ങിയത്. എന്താണ് ഞാങ്ങണയുടെ വിശേഷം? നമുക്കൊന്ന് ചിന്തിക്കാം. ഞാങ്ങണ എന്നാൽ വെള്ളത്തിൽ വളരുന്ന പുല്ലാണ്. കാലങ്ങൾക്ക് ശേഷം എഴുത്തുകളുടെ അച്ചടി വന്നപ്പോൾ പേപ്പറായിട്ട് ഉപയോഗിച്ചതാണ് ഞാങ്ങണ. അതിനെ എബ്രായ ഭാഷയിൽ പറയണമെങ്കിൽ പാപ്പിറസ് എന്നാണ് അതിൻ്റെ പേര്. ഈ പാപ്പിറസ് എന്നുള്ളത് പേപ്പറായിട്ട് മാറി. ഈ ഞാങ്ങണ പെട്ടകത്തും വെള്ളത്തിൽ താഴില്ല. ഇതിന് വെയിറ്റ് കുറവാണ്. ഇതാണ് ഞാങ്ങണയുടെ വിശേഷം. ഏതെങ്കിലും പെട്ടകം വെള്ളത്തിൽ നീന്തുമോ? ഈ ഞാങ്ങണ പെട്ടകം ഈ മോശയെ കൊണ്ട് വെള്ളത്തിൽ നീന്തി പോകുകയാണ്. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ഫർവോന്റെ മകൾ തൻ്റെ തോഴികളുമായി നദിയിലേക്ക് കുളിക്കാനിറങ്ങി. അപ്പോൾ ഈ പെട്ടകത്തെ കണ്ടപ്പോൾ തൻ്റെ തോഴികളടുത്ത് പറഞ്ഞ് ഈ പെട്ടകം പിടിക്കാൻ പറഞ്ഞു.
ആ പെട്ടകം പിടിച്ച് തുറന്നു നോക്കിയപ്പോൾ അവിടെ ഒരു സുന്ദരനായ ഒരു ശിശുവിനെയാണ് അവർ കണ്ടത്. ഈ സുന്ദരനായ ശിശുവിനെ കണ്ടപ്പോൾ രാജാവിൻ്റെ മകൾക്ക് മനസ്സലിഞ്ഞു. ആ രാജാവിൻ്റെ മകൾക്ക് മക്കളില്ലായിരുന്നു. തൻ്റെ മകനായിട്ട് മോശയെ രാജകൊട്ടാരത്തിൽ വളർത്തി. ആമേൻ. അങ്ങനെ മോശയുടെ പേരിൻ്റെ അർത്ഥം വലിച്ചെടുക്കപ്പെട്ടവനെന്നാണ്. ഹല്ലേലൂയ. അങ്ങനെ മോശ രാജകൊട്ടാരത്തിൽ വളർന്നു. മോശ ഒരു ദിവസം തൻ്റെ സഹോദരന്മാരെ കാണുവാൻ ദേശത്തിലിറങ്ങി. അപ്പോൾ ഒരു ഇസ്രായേലിനും ഒരു മിസ്രയേലിനും അടി കൂടുന്നത് കണ്ടു. മോശ ചെന്ന് ആ മിസ്രയേലിന് ഒരു ഒറ്റ അടി കൊടുത്തു. അവൻ അടിയോടെ വീണു മരിച്ചു. മോശയ്ക്ക് അത്ര വലിയ ധൈര്യവും ആരോഗ്യവും ഉണ്ടായിരുന്നു. കാരണം എന്താണെന്നാൽ അവൻ രാജകൊട്ടാരത്തിൽ വളർന്നവനാണ്. ഹല്ലേലൂയ. പിന്നെ മോശ തൻ്റെ യാത്ര തുടർന്നപ്പോൾ 2 ഇസ്രായേലന്മാർ അടി കൂടുന്നത് കൊണ്ട് മോശ അവർക്ക് മധ്യസ്ഥ വയ്ക്കാൻ പോയി. അപ്പോഴവർ പറഞ്ഞത്, നീ ഇന്നലെ ഒരു മിസ്രയേലിനെ അടിച്ചു കൊന്ന് കുഴിച്ചു മൂടി, ഇന്ന് ഞങ്ങളെയും കൊല്ലുവാൻ വന്നിരിക്കുന്നു എന്ന് കേട്ടു. മോശ ഭയപ്പെട്ടു രാജകൊട്ടാരം വിട്ട് അടുത്ത സ്ഥലത്തേക്ക് ഓടിപ്പോയി. അപ്പോൾ മോശയ്ക്ക് 40 വയസ്സായിരുന്നു. മോശ ചെന്ന് മിദ്യാൻ എന്ന സ്ഥലത്ത് പോയിരിക്കുകയാണ്. അവിടെ ഒരു നീററോണ്ട്. അവിടെ ഒരു പുരോഹിതന് പെൺമക്കളാണ്. ആ പെൺമക്കൾ വെള്ളം കോരാൻ വന്നപ്പോൾ അവിടെയുള്ള വേറെ ഇടയന്മാർ ആ പെൺകുട്ടികളെ തടയും. ഇത് മോശ കാണുകയാണ്. മോശയ്ക്ക് ഇത് ഇഷ്ടപ്പെട്ടില്ല. മോശയ്ക്ക് വഴക്ക് തീക്കണമല്ലോ ജോലി. മോശ ചെന്ന് ആ സഹോദരന്മാരെ, ആ ഇടയന്മാരെ വിരട്ടി. ഇടയന്മാർ മോശയെ കണ്ട് ഭയപ്പെട്ടു. അവരുടെ വേഷം കാണുമ്പോൾ തന്നെ അറിയാം അവരോട് എതിർത്താൽ ജയിക്കാൻ സാധിക്കില്ലെന്ന്. ഇതുകൊണ്ടാണ് ആ ഇടയന്മാർ മോശയെ കണ്ട് ഭയപ്പെട്ടത്. പിന്നെ മോശയ്ക്ക് അവിടെ മക്കൾ ജനിച്ചു. അപ്പോൾ മോശയ്ക്ക് 80 വയസ്സായിരുന്നു. മോശ അപ്പോഴൊരു കാഴ്ച കാണുകയാണ്. വായിക്കാം. പുറപ്പാട് 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முள்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. മോശ ആടുകളെ മേച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ പച്ചച്ചെടികളിൽ തീ കത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇങ്ങനെ മോശ ഇത് എന്ത് സംഭവമെന്ന് അടുത്ത് ചെന്ന് നോക്കി. അപ്പോൾ സ്വർഗത്തിൽ നിന്നും ഒരു ശബ്ദമുണ്ടായി. മോശെ, നീ ഇങ്ങോട്ട് അടുക്കരുത്. നീ നിൽക്കുന്ന സ്ഥലം വിശുദ്ധമാണ്. നിന്റെ കാലിലെ ചെരുപ്പ് ഊരിക്കളക. കർത്താവിൻ്റെ അഭിഷേകം ഇറങ്ങ വിശുദ്ധമാണ്. എന്താണ് കാലിലെ ചെരുപ്പ് ഊരിക്കളയാൻ പറഞ്ഞത്? കഴുതകളുടെയും മുട്ടകളുടെയും ആടുകളുടെയും കാഷ്ടത്തിൻ്റെ പുറകെ കൂടെയാണ് ഈ ചെരുപ്പിട്ട് ചവിട്ടി നടക്കുന്നത്. അതുകൊണ്ടാണ് ഈ കാലിലെ ചെരുപ്പ് ഊരിക്കളയാൻ പറഞ്ഞത്. കർത്താവിൻ്റെ സന്നിധിയിൽ അശുദ്ധി പാടില്ല. അശുദ്ധിയെക്കുറിച്ച് നമുക്കൊരു കാര്യം ചിന്തിക്കാം. വായിക്കാം. യെശയ്യാവ് 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றான். ഈ വചനത്തിൽ പ്രവാചകൻ ദൈവത്തെ കണ്ടപ്പോൾ പറഞ്ഞത്, ഞാൻ ശുദ്ധിയില്ലാത്ത ആദരങ്ങളുള്ളവനാണ്, എൻ്റെ സംസാരത്തിൽ ശുദ്ധിയില്ല. കണ്ടപ്പോൾ എനിക്കൊരു മാനസാന്തരം വന്നു. അതാണ് കർത്താവിൻ്റെ തീ. ഹല്ലേലൂയ. ஒரு முறை கூட வாசிக்கலாம். மார்க்கு 9வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆம், இந்த வார்த்தையை வைத்து தேவன் நம்மிடம் சொல்ல விரும்பும் காரியம் என்னவென்றால், நாம் நம் முழு மனதோடும் என்ன செய்ய வேண்டும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கான தலைப்பு என்னவென்றால் விசுவாசம். நாம் தேவனிடம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். நாம் அவருடன் விசுவாசமாய் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற முடியும். அவர் நமக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை தர முடியும். அவருடைய பாதத்தில் நாம் இன்னும் கிட்டி சேர முடியும். அதற்கு தேவை மூல காரணம் என்னவென்றால் விசுவாசம். நாம் நம்முடைய முழு இருதயத்துடனும் அவர் பேரில் விசுவாசமாய் இருந்தால் அவரிடம் நம்ம இன்னும் கிட்டி சேர முடியும். ஆக்சுவலி விசுவாசம் சொல்ல, விசுவாசம்னா என்னது? கரெக்டான ஒரு டெஃபினிஷன் வந்து பைபிளில் இருக்குது. இப்போது நம்ம ஸ்கூல் போகும்போது ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு டெஃபினிஷன் இருக்கும்.
அதே மாதிரி வேதாகமத்தில் விசுவாசத்திற்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அடுத்ததாக, யார் விசுவாசி? எல்லாருமே சொல்லியோ நான் விசுவாசி, நான் விசுவாசி. இவர் இந்த சபையை சேர்ந்த விசுவாசி, இவர் அந்த சபையை சேர்ந்த விசுவாசி, இவர் யெகோவா சபை விசுவாசி, இவர் ஏஜி சர்ச் விசுவாசி. அப்படின்னா எத்தனை டைப்பான விசுவாசிகள்? ஒரே ஒரு விசுவாசி, ஒரே டைப்பான விசுவாசி தான் உண்டு. ஆனால் நம்ம இங்கே நிறைய டைப்பான விசுவாசியை சொல்லுவோம். வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அடுத்ததாக தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் இன்னும் நிறைய கற்றுத்தருகிறது. ஒரு வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றா தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படி என்றால் என்ன? நாம் தேவனுக்கு பிரியமான வேலைகளை மாத்திரமே செய்யணும். அவருக்கு பிரியமான கிரியைகளை மட்டுமே நாம் செய்யணும். செய்து அவருக்கு பிரியமானவர்களாய் மாத்திரமே இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஊர்லேயே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் அவங்க நமக்கு எதிரி, சரியா? அப்போ அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வைப்போமா? எல்லாரும் பயப்படும். ஒருவேளை ஏதாவது தீங்கு செஞ்சுடுவானோ அப்படின்னு பயந்து நம்ம வீட்டுக்குள்ளாடியே ஏற்ற மாட்டோம். அதுக்கு காரணம் என்ன? நமக்கு அவங்க பிரியம் இல்லாததுனால அவங்கள நம்ம வீட்டில் ஏற்ற மாட்டோம். அதே மாதிரி தேவனுக்கு நாம் பிரியம் இல்லாதவர்களாய் இருந்தால் அவருடைய வீடாகிய பரலோக ராஜ்யத்தில் நாம் ஒருவரும் பிரவேசிப்பதில்லை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே விசுவாசிகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பிரியமானவைகளை மாத்திரமே செய்ய வேண்டும். இரண்டாவதாக வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனம். முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று. அப்படி என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும் ஒரு குட்டி குட்டி விசுவாசம் இருக்கும். அப்படின்னா ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு விசுவாசம் எல்லாருக்கும் கொஞ்சமாவது இருக்கும். அந்த விசுவாசத்தில் நாம் என்ன செய்யணுமா? உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்துடைய 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும் என்று. அப்போ அந்த யாருக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இப்போ நம்ம எல்லாரும் இங்கே வரோம். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் சிலவங்களுக்கு பள்ளியை பார்த்து பயம் இருக்கும், சிலவங்களுக்கு காக்ரோச்சை பார்த்து பயம் இருக்கும், சிலவங்களுக்கு இருட்டில் போகிறதுக்கே நல்லா பயமாக இருக்கும். அப்படியே நம்ம பயப்படும் போது எப்படி சாத்தானுக்கு எதிர்த்து நிற்போம்? தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாம் அவர் பேரில் விசுவாசமாக இருந்து சாத்தானுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்க வேண்டுமாம். எக்ஸாம்பிளுக்கு நாம் சொல்லும்போது சவுலுக்கு தேவன் நிறைய அவனுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து அவனை உயர்த்தி வைத்தார். ஆனால் அவனும் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய விசுவாசத்தில் அவன் உறுதியாய் இருக்காமல் கடைசி காலங்களில் என்ன செய்தான்? பாவம் செய்தான். அதனால் தேவனாலேயே ஒரு பொல்லாதாவி விடப்பட்டு அவனை அலக்களித்தது. அதே போல் சிம்சோனை பார்க்கும் பொழுது சிம்சோனும் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்து பெரிய பலஸ்தாலியா இருந்தான். ஆனால் அவனுடைய கடைசி காலங்களில் அவன் என்ன செய்தான்? மாவரைத்து கொண்டிருந்தான். இவ்வாறு ஆகிவிடும் நாம் விசுவாசத்திலிருந்து பின்மாறிவிட்டால். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் சிறியதாய் இருந்தாலும் அதில் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் இப்போ பார்த்தது போல சவுல், சிம்சோன் எல்லாம் தேவனுடன் நல்ல நெருங்கினவர்கள். ஆனால் நாம் அதில் ஒரு சிறு அளவு கூட கிடையாது. மோசே எல்லாம் தேவனை முகமுகமாய் பார்த்தவர்கள். ஆனால் நாம் பார்த்துருக்கோமா? பார்த்ததில்ல. அப்போ அவங்களே அப்படி இருந்தாங்க. அப்போ நம்ம ஒரு நம்மள இருக்க சின்ன விசுவாசத்திலும் நாம் உறுதியாக இருக்கணும். லேலியா. தொடர்ந்து இரண்டாவதாக வாசிக்கலாம். யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம்.
அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று. யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இங்கு நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், லாசரு மரணம் அடைகிறார். அதுக்கப்புறம் அடக்கம் செய்யப்படுகிறார். ஏசப்பா 4 நாட்கள் தாண்டி அவனை உயிரோடு எழுப்புகிறார். அங்கே அவருடைய மகிமை விளங்குகிறது. அதாவது தேவனுடைய இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதி நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று. இப்போ நம்ம நினைச்சா ஏதாவது ராஜ்யத்தை ஜெயிக்க முடியுமா? முடியாதா? ஏன்? விசுவாசம் வச்சா கண்டிப்பா முடியும். சரியா? அதுதான் இங்கே சொல்லி இருக்கு. விசுவாசம் நம்ம தேவன் பேரில் நாம் விசுவாசம் வைத்திருந்தோமானால் ராஜ்யத்தை ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு அவர் நம்மை உயர்த்துவார். நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது தாவீது ஒரு சிறுவனாய் இருந்தான். அவன் குடும்பத்தில் உள்ள எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஆடு மேய்க்கும்படியாக அவனை விட்டார்கள். அவன் வீட்டிலிருந்து ஒதுக்கப்பட்டவனாய் அப்படி இருந்தான். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்து தேவனோட சஞ்சரித்து அவரை வீணை எடுத்து பாடிக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அதனால் தேவன் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் என்ன செய்தார்? அவனை உயர்த்தி வைத்தார். அவன் வளர்ந்து ஒரு பெரிய ராஜ்யத்திற்கே ராஜாவாகி ராஜ்யத்தை ஜெயித்து கோட்டையை பிடித்து அந்த கோட்டைக்கு தாவீது நகரம் என்று பேரிடக்கூடிய அளவிற்கு அவன் பெரியவனாய் வாழ்ந்தான். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று. அத்தகைய அளவிற்கு அவன் வளர காரணம் என்ன? அவன் தேவன் பேரில் வைத்த அந்த ஒரு சிறு விசுவாசம்தான். நாமும் தேவன் பேரில் அத்தகைய விசுவாசத்தை வைத்தால் நம்மாலும் நிச்சயமாக ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். இல்லையா? தொடர்ந்து அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை நடப்பித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள் என்றால் நாம் பார்க்கும் பொழுது இப்போ யாரு நம்ம நாட்டுக்கு இப்போ நீதியெல்லாம் நடத்திக்கிறதுனா, கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் நம்ம இப்படி தான் இருக்கணும், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. அதே மாதிரி பைபிளில் நாம் பார்க்கும் பொழுது மோசே திரளான ஜனங்களை வழி நடத்தி வந்தான். அவன் பின்பற்றின வழிமுறைகள் என்னவென்றால் தேவனுடைய கற்பனை. அந்த கற்பனையின் வழியே நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படியே அவன் நடத்தினான். அத்தகைய ஜனங்களை அவன் நடத்தக்கூடிய அளவிற்கு அவன் யார்? பெரிய ராஜாவா? இல்ல ராஜாவுடைய குமாரனா? அவன் ஒரு திக்குவாயன். அவன் தேவன் பேரில் வைத்த அந்த ஒரு விசுவாசத்தினாலே தேவன் என்ன செய்தார்? அவனை பெரியவனாக்கி ஒரு அத்தகைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையுமே நடத்தி கொண்டு போகக்கூடிய அளவிற்கு அவனுக்கு ஒரு பவரை கொடுத்தார். அதே போல் நாமும் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தால் மோசே போல நம்மையும் நீதியை நடப்பித்தவராக மாற்றுவார். இல்லையா? தொடர்ந்து அதே வசனத்தில் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு எவ்வளோ வாக்கு தத்தங்கள் கிடைத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வானத்து நட்சத்திரங்களை போல உன் சன்னதிகளை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் சொன்னார். அதில் ஏதாவது ஒரு சின்ன வாக்கு தத்தம் நமக்கு கிடைச்சாலே நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. அப்போ அதற்கான காரணம் என்ன? ஆபிரகாம் யார்? விசுவாசத்தின் தகப்பன். அப்போ அவனுக்கு அத்தகைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கான காரணம் என்ன? அவன் தேவன் பேரில் வச்சிருந்தான அந்த பெரிதான ஒரு
விசுவாசம். நாமும் அத்தகைய விசுவாசத்தை தேவன் பேரில் வைத்திருந்தால் நமக்கும் என்ன கிடைக்கும்? நிறைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் என பலவும் கிடைக்கும். இல்லையா? தொடர்ந்து அதே வசனத்தில் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். நாம் எல்லாருக்கும் தெரியும், தானியேல் வந்து என்ன பண்ணா? சிங்கங்களுடைய வாய்களை பிளந்து அதை கொன்று போட்டான். இப்போ பார்க்கும்போது ஒரு பாம்பு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து ஓடுவோம். இப்போ ஒரு சிங்கம் வந்தனாலே எல்லாரும் பயந்து ஊரையே எல்லார்ட்டையும் சொல்லி பயந்துட்டு இருப்போம் தானே. ஆனால் தானியேல் அங்கே என்ன பண்ணுகிறான்? சிங்கங்களுடைய வாய்களை பிளந்து போட்டான். அதற்கு காரணம் என்ன? சிங்கங்களின் கெபியிலே தானியேல் இருந்த போதிலும் அவன் என்ன செய்கிறான்? அங்கே அவன் அந்த சிங்கங்களை ஜெயிக்கிறான். அதற்கு காரணம் என்ன? அவன் தேவன் பேரில் வைத்திருந்தான அந்த ஒரு விசுவாசம். அப்படி என்றால் இயேசுப்பா தேவன் வந்து என் கூட இருக்காரு, அவர் என்னை பாதுகாப்பார், அப்படிதானா அவன் வந்து வைத்திருந்ததான அந்த ஒரு விசுவாசம் தான் அவனை வந்து எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து வெற்றி சிறக்கும்படியாக செய்தது. ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிங்கங்களின் வாய்களையே பிளக்கக்கூடிய அளவிற்கான தைரியம் கிடைக்க காரணம் என்ன? விசுவாசம். நாமும் அத்தையே விசுவாசத்தை தேவன் பேரில் வைத்தோமானால் எப்படி வைக்க வேண்டும்? முழு மனதோடும் வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் நம்மாலும் இந்த ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும், நீதியை நடப்பிக்க முடியும், வாக்குத்தத்தங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், சிங்கங்களின் வாய்களை அடைக்க முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவன் பேரில் நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஆகவே தேவன் தாமே நாம் இப்போ கேட்டுக்கொண்டதான இந்த வார்த்தைகளின்படி உங்களோடும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறு பிள்ளைகளை ஏசப்பா எப்படி பயன்படுத்தினார், அவரை எப்படி ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இயேசு சொன்ன காரியங்கள் மத்தேயு 18:2. இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம எவ்வளோ வயசானாலும் குழந்தைகளை போல மாறணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஏன் குழந்தைகளை போல இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம வளர்ந்த பிறகு என்னெல்லாம் பண்ணுவோம்? வளர்ந்த பிறகு என்ன பண்ணுறோம்? முக்கியமாக பண்ணுற ஒரு விஷயம் அடுத்தவங்ககிட்ட சண்டை போடுறது. ஃபஸ்ட்டு அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு மெயின் காரியம். அதுதான் ஏதாச்சும் ஒன்று, யாராவது ஒன்று சொன்ன உடனே அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறோம்? சண்டை போடுறோம். ஆனால் குழந்தைகளை பார்க்கும்போது குழந்தைங்க சண்டை போடுவாங்க. ஆனால் அது எப்படி இருக்கும்? எங்கூட பேசலாம், எந்த இதுவும் இல்லை, என்ன எல்லாருக்கும் தெரியும்ல, எங்கூட பேசலாம். குழந்தைங்க சண்டை போடும்போது எப்படி இருக்கும்? ஆனால் அந்த குழந்தைகளோட சண்டை எப்படி இருக்கும்? குழந்தை ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். அது சண்டை போட்டுட்டு அம்மாட்ட போய் சொல்லும், அம்மாவே என்ன அடித்தான் அப்படின்னு. அடுத்து அந்த பிள்ளை எப்படி போயிருக்கும்? கொஞ்ச நேரம் தாண்டினதும் அந்த பையன் கூட தான் போய் விளையாடும், அந்த பிள்ளை கூட தான் போய் விளையாடும். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை போட்டுட்டு வருஷக்கணக்கானாலும் அவன் என்ன அப்படி சொன்னா, இவன் என்ன இப்படி சொன்னா, அவன் இப்படி சொன்னான், இதே தான் நம்ம மைண்டில் வரும். அதனால தான் ஏசப்பா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, குழந்தைகளை போல என்ன செய்யணும்? மாறணும். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ரோமர் 8:20, எபேசியர் 4:14 வாசிங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கு? இந்த இடத்துல சொல்லும்போது குழந்தைகளா இராமல் அப்படின்னு, அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை என்ன பண்ணியிருக்கு, மென்ஷன் பண்ணியிருக்கு. என்ன? அன்பு, வேற சத்தியம், அன்பு சத்தியம், இந்த விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? கை கொண்டு இருக்கணும். நம்ம எத்தனை பேர் சத்தியத்தை கை கொண்டு வேதத்தில் உள்ளதுபடியே நடக்கிறோம்? எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? சர்ச்சுக்கு வரோம், ப்ரேயர் பண்ணுறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் வீட்டில் சண்டை போடாமல், குழந்தைகளை போல இராமல், ஊருக்கதையை பேசும்போது பிள்ளைகளையும் வச்சு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விஷத்தை வதைக்கிற மாதிரி தான் சில இடங்களில் நடக்குது. சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன். பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல குழந்தையும் இருக்கும். அந்த குழந்தை கொஞ்ச நேரம் கழித்து பேசும்போது பார்க்கணுன்னா
வாயிலிருந்து எல்லாமே பேடாக தான் இருக்கும். அவன் பேசும்போதே அவங்கள அடிக்கணும், அவங்கள நான் பழி வாங்குவேன், அவங்க என் ஃபேமிலி எந்த மாதிரி பண்ணாங்க, அவங்கள நான் பழி இந்த ஒரு மைண்ட் செட்டு தான் குழந்தைகளுக்குள்ள என்ன செய்து வருது. இதனால தான் நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகளாய் மாறணும். எந்த ஒரு விஷத்தன்மையும் உள்ள இருக்கக்கூடாது, எந்த ஒரு தீட்டான எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசு பிள்ளைகளை அழைக்கிறார். அடுத்து பார்க்கும்போது மத்தேயு 18:2, மத்தேயு 19:14 வாசிங்க. இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஏசப்பா பிள்ளைகளை அழைக்கிறார். எதுக்காக அழைக்கிறார்? அவரோட இசைந்திருக்கும்படியாக. நம்ம எத்தனை பேர் பிள்ளைகளை ஆர்வமுடன் சர்ச்சுக்கு அனுப்புவோம்? எங்கள் வீட்டில எல்லாம் சண்டை நடக்கும். எதுக்குன்னா நான் சர்ச்சுக்கு வராததுக்கு, அதுக்கு தான் மோஸ்ட்லி சண்டை நடக்கும். அதே மாதிரி எத்தனை பேர் இருக்கிறோம் பிள்ளைகளை ஆர்வமுடன் சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டோம். நான் பிள்ளைங்க அங்கே போனால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். நம்ம பாதுகாக்க வேண்டியது எந்த இடத்துலனா உலகத்தோட காரியங்களில் இருந்து தான் பிள்ளைகளை ப்ரொடெக்ட் பண்ணணும். தப்பான எண்ணங்கள், தீய வழிகளில் இருந்து பிள்ளைங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுமே தவிர ஆலயத்தில் வருவதற்கு தடை பண்ணி அவர்களை என்ன பண்ணக்கூடாது சொல்லாம விட மாட்டேன். என்ன பண்ணக்கூடாது? அடைத்து வைக்க என்ன செய்யுது கூடாது. எந்த இடத்துல அடைத்து வைக்கணும்? உலகத்தோட காரியங்களுக்கு, உலகத்தின் தீங்கான வழிகளில் என்ன பண்ணணும்? அடைத்து வைக்கணும். சபையில் உள்ள காரியங்களுக்கு என்ன பண்ணணும்? விட்டு விடணும். அப்படிதானே? உண்மையா இல்லையா? நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா ஏதோ தப்பா சொன்ன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கரெக்டு தானே? அடுத்து ஏசப்பா அவர்கள் பிள்ளைகளை எப்படி மாற்றுகிறார், எப்படி பார்க்கிறார்? 1 சாமுவேல் 3 எடுக்கலாம். ஏசப்பா பிள்ளைகளை எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த இடத்துல தொடர்ந்து வாசிக்கும்போது இடத்துல ஏலி ஆசாரியை பற்றி அந்த இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? பாசிட்டிவாக பேசியிருக்கு. இந்த இடத்துல அவரை பற்றி நல்லதாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் சில இடங்களில் நம்ம இன்க்ளூட நம்ம இதுலேயும் நடக்கும். அடுத்த பிள்ளைங்களை பற்றி என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்கக்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறமா அந்த பிள்ளைங்க அதை கேட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணுவாங்க? அதையும் பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மோஸ்ட்லி நான் ஒரு இடத்துக்கு ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஆண்டி என்கிட்ட எங்கள் அம்மாட்டையும் பேசினாங்க, என்கிட்டையும் பேசினாங்க. என் பிள்ளை அப்படி இருக்கான், அவங்க பிள்ளை இப்படி இருக்கான், என் பிள்ளை இப்படி இருக்கான், அவன் பிள்ளை அப்படி இருக்கான். இதுதான் அவங்க வாயிலேருந்து ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்தா. அடுத்த பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்த்து தான் பிள்ளை எப்படி இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஏசப்பாட்ட என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணி கேட்கணும். நம்ம பிள்ளைங்க எப்படி வளரணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வைப்பாங்களே தவிர வேறு எந்த இடத்துலையும் அதை பண்ணணும் இதை எதுலேயுமே என்னை இன்க்ளூட் பண்ண. அதே மாதிரி நம்மளும் பிள்ளைகளை ஜெபத்தில் வளர்த்தி எடுக்கணும். ஜெபத்தில் அவர்களை இன்னும் ஊக்குவிக்கணும். ஆண்டோடைய பிள்ளைகளாக இன்னும் அவர்கிட்ட சேருகிற பிள்ளைகளாக மாற்றணும். உலகத்தில் உள்ள என்னத்தை கற்றுக் கொடுத்தாலும் பரலோக ராஜ்யத்தில் போகும்போது அவரை பற்றி தெரியாத எந்த இதுவும் என்ன பண்ணாது. இப்போ நம்ம பிள்ளைகளுக்குள்ள வைக்கிறான ஒவ்வொரு விஷயங்களும் தான் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு என்ன செய்யும்? கனி உள்ளதாய் மாறும். இப்போ விதைக்கிறான ஒவ்வொரு விதைகளும் வளர்ந்த பிறகு அவர்கள வாழ்க்கையில் அவர்கள் பாசிட்டிவாக இருக்கணுமா இல்லை நெகட்டிவாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு என்ன பண்ணும்? கிரியேட் பண்ணும். நம்ம எப்பவும் பிள்ளைகளோட இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் எப்பளோ அவர் கூட இருக்கணும்னா நம்ம அவர்களுக்காக என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.